நீங்க அகாடமிக்ல நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் தேவை. ஆமா டாக்டர். டாக்டர், இவங்க டாக்டர் அபிநயா, இவங்க டாக்டர் கோமதிகிருஷ்ணன். அபிநயா நம்ம ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்களை கூட்டிட்டு போய் எல்லா செக்ஷனையும் சுத்தி காமிங்க. வேணும்னா கோமா செக்ஷன்ல முதல்ல டியூட்டி போட்டுருங்க. அங்க இருக்க பேஷண்ட்டை பத்தி நல்ல விவரமா எடுத்து சொல்லுங்க. தேவைப்பட்ட மற்ற டீடைல்ஸும் சொல்லுங்க. ஓகே டாக்டர், வாங்க. ரொம்ப வேலையோ? ஆமா. இப்படி வேலை பார்க்கணும்னு அவசியமா? எனக்கு அவசியம். உங்க அப்பா நினைச்சாருன்னா உனக்கு ஒரு ஆஸ்பத்திரியே கட்டி தருவாரு. அம்மா இங்க பாரு, அவரை பத்தி என்கிட்ட பேசாத. இப்ப நான் என்னடி சொல்லிட்டேன்? பேசாதம்மா, பேசாத. அந்த ஆளை பத்தி பேசாத. நான் அபிநயா பேசுறேன். இங்க கோமா பேஷண்ட் ராஜ்க்கு நினைவு திரும்பிடுச்சு. ஆமா சார். மெடிக்கல் ஹிஸ்டரி பிரகாரம் கோமால போன எத்தனையோ பேருக்கு சில மாதங்கள்லயோ சில நாட்கள்லயோ நினைவு திரும்ப இருக்கு. ஆனா 4 வருஷமா டீப் கோமால இருந்த ஒருத்தருக்கு நினைவு திரும்பினது உண்மையிலே அதிசயமா தான் இருக்கு. இந்த மாதிரி 100ல் ஒருத்தர் 2 பேருக்கு தான் நடக்கும். இந்த பேஷண்டோட பிரெயின்ல இப்பதான் ரத்த ஓட்டம் நார்மலா இருக்கு. மறுபடியும் இவருக்கு அதிர்ச்சியோ நரம்பு தளர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமா போகக்கூடிய ஆபத்து இருக்கு. 24 மணி நேரம் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். நான் இருக்கேன் சார். வெரி குட். இந்த பேஷண்ட்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற விவரத்தை என் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்டு தெரிஞ்சுங்க. இன்ஃபேக்ட் இந்த பேஷண்ட்டை குணப்படுத்திட்டோம்னா அது இந்த ஆஸ்பத்திரிக்கே பெருமை. அதுல உங்க முழு திறமையும் காட்டுவீங்க நான் நம்புறேன். நிச்சயமா சார். இந்த 4 வருஷமா அந்த பேஷண்ட் யாரும் வந்து பார்த்ததா தெரியல. அந்த ஃபைலை ரெஃபர் பண்ணி அந்த பேஷண்ட்க்கு வேண்டிய ரிலேட்டிவ் யாராவது இருந்தா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? எஸ். நான் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பேசுறேன். ஏசி கோபாலகிருஷ்ணன் கிட்ட பேசணும்.
ஏசி கோபாலகிருஷ்ணனா? யார் யாரு? சார், சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பேசுறாங்க. ஏசி கோபாலகிருஷ்ணன் கிட்ட பேசணுமா? இந்த ஃபைல் எடுத்து போய் ரூம்ல வை. ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேன். சொல்லுங்க. ஏசி கோபாலகிருஷ்ணனா? ஆமா. சார், இங்க ஒரு கோமா பேஷண்ட், பேர் ராஜ், எக்ஸ் போலீஸ் ஆபீசர். அவருக்கு நினைவு திரும்பிடுச்சு. வாட்? நிஜமாவா? ஆமா சார். இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. ரொம்ப ரகசியமா இருக்கணும். நான் உடனே வந்து பேஷண்ட்டை பார்க்கறேன். ஓகே சார். டாக்டர், உங்க பேர்? ஏன் சார், ஏசி கோபாலகிருஷ்ணன் ரிசைன் பண்ணி 4 வருஷம் ஆச்சா சார்? இப்படி ஒரு போன் கால் வந்தது உன் ஜென்மத்துல ஞாபகம் இருக்க கூடாது. புரிஞ்சுதா? ஹலோ, நான் முத்தையா பேசுறேன். என்ன அந்த நேரத்துல? ஹாஸ்பிட்டல் ராஜுக்கு கோமால இருந்து நினைவு திரும்பிருச்சு. என்ன சொல்ற? ஆனஸ்ட் ராஜுக்கு திரும்பவும் உயிர் வந்துருச்சு. என்னையா அது? அவன் இனிமே பழைக்க மாட்டான். கோமாவில கிடந்து காய்கறி அழுகி சத்துருவான்னு சொன்னீங்க. அதான் சார் புரியல. என்ன புரியல? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே போய். எந்த ஹாஸ்பிட்டல்? சந்தோஷ் ஹாஸ்பிட்டல். விடு, நான் பாத்துக்கிறேன். ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். புஷ்பா, என் குழந்தை எப்படி இருக்காங்க? நீங்க கோமால இருந்து இப்பதான் ரிகவர் ஆயிருக்கீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க ப்ளீஸ். கோமாவா? நான் கோமால இருந்தேனா? எவ்வளவு நாளா? அதிர்ச்சி அடையாதீங்க. நீங்க 4 வருஷமா கோமால இருந்தீங்க. 4 வருஷமாவா? சார், சார், நீ வேலு தானே? ஏய், என்ன வேணும் உனக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர் கோபாலகிருஷ்ணன் தான் உங்களுக்காக என்ன இங்க வேலைக்கு செஞ்சாரு. உங்களுக்கு நினைவு திரும்பினதும் உடனே தகவல் கொடுக்க சொன்னாரு. 4 வருஷமா உங்களோட தான் சார் இருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கோபாலகிருஷ்ணன். சார், சார், இங்க பாரு, பேஷண்ட் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல டாக்டர், இவரு முக்கியமான பேச. அதெல்லாம் எனக்கு தெரியும். நானே ஏசி கோபாலகிருஷ்ணனுக்கு தகவல் தெரிவிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? அவர் இங்க இல்ல, பாம்பேல இருக்காரு. லுக், இப்பதான் போன் பண்ண, அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் பேசினாரு. ஐயோ, அங்க இருக்கிறது ஏசி முத்தையா. இவருக்கு நினைவு திரும்பினது முக்கியமா இருந்தாலும் தெரியக்கூடாது. இவரை உடனே இந்த ஆஸ்பத்திரி விட்டு கூட்டி போகணும், இல்லாட்டா உயிருக்கு ஆபத்துங்க. ஆபத்தா? என்னையா சொல்ற? ஆமா டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நோ, சீப் டாக்டர் கேட்காம நான் எதுவும் செய்ய முடியாது. புரியாம பேசாதீங்க டாக்டர். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவர் உயிருக்கு ஆபத்து. இங்க பாரு, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. அவர் ஒரு கோமா பேஷண்ட். அவருக்கு நினைவு திரும்பினா ஏசி கோபாலகிருஷ்ணனுக்கு தகவல் சொல்லணும்னு ஹாஸ்பிட்டல் ஃபைல்ல இருக்கு. நானும் அப்படித்தான் செஞ்சிருக்கேன். நீ இப்ப திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லி என்ன குழப்பிக்கிட்டு இருக்க. உன்னை நான் எப்படி நம்புறது? டாக்டர், நான் சொல்றத கேளுங்க. நோ, நீ பேஷண்ட கூட்டிட்டு போறதை என்னால அனுமதிக்க முடியாது. உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. நான் இதை கொண்டு வரேன், உங்களால முடிஞ்சதை பாத்தீங்க. என்ன பண்ற? டாக்டர், சொன்னா கேளுங்க. யார் நீ?
ஹாஸ்பிட்டல்ல நீ வார்ட் பாயா வேலை பார்த்தது, இவரை கடத்தினது, இப்படி ஒரு தனிமையான வீட்டுக்கு இவரை கொண்டு வந்தது, இதெல்லாம் பார்த்தா இது முன்கூட்டியே போட்டு வச்ச திட்டம் மாதிரி தெரியுது. ஆமா டாக்டர், இப்ப நேத்து இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சு திட்டம். ஆமா, இவர் யாரு? இவருக்கே இந்த ஆபத்து? இவர் எப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனாரு? ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்த இவரை ஏன் யாரோ கொல்லணும்னு நினைக்கிறாங்க? அதை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. உங்க அட்ரஸ் கொடுக்க, நான் பத்திரமா கொண்டு வச்சு தர்றேன். முட்டாள்தனமா பேசாத. நான் போயிட்டா உன்னால இவரை காப்பாத்த முடியாது. இவர் இப்ப இருக்கிற நிலைமையில இவருக்கு எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். திரும்ப கோமா நிலைமைக்கு கூட போலாம். கொலகாரன் கிட்ட இருந்து நீ வேணா இவரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா நோயில இருந்து என்னால மட்டும்தான் இவரை காப்பாத்த முடியும். இவருக்கு இப்ப ஒரு டாக்டரோட துணை அவசியம் தேவை. நான் சில மருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் எழுதி தரேன். முதல்ல அதை வாங்கிட்டு வா. நான் போறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ சார். ஆனஸ்ட் ராஜ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சல? சார், இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணது யார் யாரு? வேலூர்னு ஒருத்தன் அவர் கூட 4 வருஷமா இருந்தான். மற்ற டாக்டர்ஸும் அட்டன் பண்ணாங்க. புதுசா வந்த லேடி டாக்டர் ஒருத்தர் அட்டன் பண்ணாங்க. பட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க டியூட்டிக்கு வரலங்கிறத தவிர வேற எந்த தகவலும் தெரியல. 4 வருஷமா அந்த பேஷண்ட் அட்டன் பண்ண டாக்டர்ஸ், புதுசா வந்த டாக்டர், அவங்க அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு உடனே வேணும். எல்லாம் இருக்கு, வாங்க சார். மார்னிங் ஒரு ஃபைல் கொடுத்தேன், அதை கொடுங்க. இந்தாங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஆனஸ்ட் ராஜ் பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் இன்னைக்கு ஈவினிங் குள்ள என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். எனி நியூஸ் அபவுட் ஆனஸ்ட் ராஜ் ப்ளீஸ் இன்ஃபார்ம் இமிடியட்லி. ஷூர். நான் அபிநயா, டாக்டர் அபிநயா. சாக கடந்து பழைச்ச உங்களை மறுபடியும் ஏன் கொல்லணும்னு நினைக்கிறாங்க? இத பத்தி எதுவுமே தெரியாம நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டா அந்த ஆபத்து எனக்கும் ஏற்படும் நினைக்கிறேன். நான் அதை பத்தி கவலைப்படல. எனக்கு என் பேஷண்ட் தான் முக்கியம். ஆனா சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் உங்க மனசுல ஆழமா புதைஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. நீங்க கோமால இருந்து முடிச்ச உடனே அம்மா, புஷ்பா, குழந்தை அப்படி சாவி எடு. லாக்கர் சாவி எங்க இருக்குன்னு சொல்லு.
உங்களுக்குள்ள எனக்கு ஒண்ணு இல்லப்பா. என்னமா இது ரத்தம்? ஆமா, ஒண்ணு இல்லப்பா. ஐயோ, நான் சொல்றத கேளு. விடுப்பா, விடுப்பா அவனை. என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? தம்பிக்கு ரொம்ப கோபம் வருமோ? பின்ன இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வேன்ல ஏத்தன ஒருத்தனை இழுத்து போட்டு அடிக்கிறியே. அம்மா கழுத்துல ரத்தத்தை பார்த்த உடனே என்னால ஆத்திரத்தை அடக்க முடியல சார். என் பையன் ஆனாவண்ண கத்துக்கிறதுக்கு முன்னாடியே கோபம் ஆத்திரம் இதத்தான் முதல்ல கத்துக்கிட்டான். எப்படியோ பேங்க்ல கொள்ள போக இருந்த பணத்தை உங்க பையன் காப்பாத்திட்டான். ஆமா சார், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு வர இருந்த அவமானத்துல இருந்து என் பையன் என்ன காப்பாத்திட்டான். என் தம்பி என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. என்ன வேலை பாக்குற? தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. அங்க எங்க கிராமத்துல விவசாய நிலைமை ஏகப்பட்டது இருக்கு சார். இவன் மட்டும் ஒழுங்கா கலப்பைய பிடிச்சான்னா இவனே 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அது இருக்கட்டுமா, பேசாம உங்க பையனை ஐபிஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண சொல்லுங்க. இவன் முரட்டுத்தனத்துக்கு போலீஸ் வேலை தான் சரியா இருக்கும். ராஜ் அம்மா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். பெட்டி கொடு. வரதா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்பவும் எங்களுக்கு உன்னை பத்தின நினைப்பு தான். தாய் இல்லாத பிள்ளையாச்சே, எப்படி இருக்கானோன்னு. ஏண்டா இத்தனை வருஷமா ஒரு நல்லது கெட்டது கூட ஊருக்கு வரக்கூடாதா? எங்க படிப்பு ட்ரைனிங் அது இதுன்னு எல்லாம் ஒரு வழியா இப்பதான் முடிஞ்சது. அதான் வந்துட்டோமே. புஷ்பா, வாமா. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பாவும் அம்மாவும் பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால அலுப்பா தூங்கிட்டு இருக்காங்க. சரி சரி, சாயங்காலம் நானும் என் மகனும் உங்க வீட்டுக்கு வர்றோம். வாங்க அத்தை, உங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு என்கிட்ட உத்தரவு வாங்கணுமாக்கும். யாரது? நம்ம புஷ்பாப்பா. நான் நம்ப மாட்டேன். என்னப்பா, சின்ன பிள்ளைல நீ பார்த்தது இப்ப நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கா. நம்ம புஷ்பா தான். வாமா மரகதம், வா 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 வா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்காங்க. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கத்த. வீடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. தம்பி கிரக பிரவேசத்துக்கு வரல இல்ல, அதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குது. புஷ்பா, ராஜுவை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டை சுத்தி காட்டுமா? சரிப்பா. போப்பா, போங்க தம்பி. போய் பாத்துட்டு வா. பரவாயில்ல, மாடியில நல்லா காத்து வருது. இது யார் ரூம்? திறந்து பாருங்க. பாத்ரூம். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஏய், உன்னதான் என்ன அப்படி பாக்குற? உங்களை தான் பாக்குறேன். என்னவா? விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும்பா. இந்த வருஷம் நல்ல மழை போல ஆமா, இருக்கு. நல்ல மழை. என்ன ராஜா, வீடு எப்படி இருக்கு? படாத இடத்துல பட்டா பத்திக்கும். என்னது பத்திக்குமா? அது வந்து மத்தவங்க கண்டுபட்டா பத்திக்கும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வீடு நல்லா இருக்கு. காஃபி சாப்பிடுங்க தம்பி.
என்னப்பா என்னாச்சு? பட்டா பத்திக்கும். பட்டா பத்திக்குமா? கிச்சு கிச்சு. கிச்சு கிச்சா என்னப்பா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்ல, பேய கட்ட மாதிரி அலந்தே ஒண்ணு இல்லங்கிற. எனக்கு தூக்கம் வருது, நீ போமா. என்னென்னமோ பண்ணுது இந்த புள்ள. பட்டா பத்திக்குங்குது, ஊஞ்சல் என்று கீழே விழுகுது. சரியில்லையே. மெட்ராஸ்லயே இருந்துட்டு திடீர்னு கிராமத்துக்கு வந்ததுனால புள்ள எதையோ பார்த்து பயந்துருச்சு போல இருக்கு. உடனே பூசாரியை கூப்பிட்டு மந்திரிக்க சொல்லணும். ஆமா. வாங்க வாங்க. போட இருக்கிற சரக்குல எடுத்து கொடுற. சொல்றாள் எடுத்து வைக்கண்டா. வைக்கிறேன் வைக்கிறேன். எடுறா. யாரா அவனுங்க? இத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க, இவனுக்கு பாட்டு முன்னாடி போய் வாங்கிட்டு இருக்கானுங்க. சத்தம் போடாத, அவங்க ரவுடி பசங்க. ரவுடி பசங்களா? அப்ப இத்தனை பேர் கியூல நிக்கிறோம் மடையனா? யாரா அவன்? அவன் ஊருக்கு புதுசு போல் இருக்கு, துள்ளிட்டு கிடக்குறான். உங்க மாமா நீங்க வாங்கி போங்க. குடண்டா. யோ, நாங்க இத்தனை பேர் வெயில நிக்கிறோம்,
நீங்க பாட்டு முன்னாடி போய் வாங்கிட்டு இருந்தா எப்படி? யோ பின்னால வந்து இல்லையா? டேய் யாரா சும்மா கத்திக்கிட்டு இருக்கான்? தலைவா நீங்க இருங்க தலைவா, நான் பாத்துக்கிறேன். கிழிச்சாரு உங்களும் நீங்க அவனை டேய் கூடண்டா. நான் பெரிய ரவுடியா நீ? ஏதாவது பேசுன மூஞ்சி முகரையெல்லாம் இப்ப என்ன சொல்லிட்டு கையை வாங்குற? பின்னாடி வந்து நில்லையான்னு சொன்ன, அதுக்காக கையை வாங்குறதா? உங்கன கையை ஒடிச்சிட்டா? அச்சோ கடவுளே, என்ன நடக்க போகுதோ? ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்துறா. கிட்ட வராத, நான் மோசமானவன். கிட்ட வந்த அவ்வளவுதான். இந்த ஊர்ல நான் பெரிய ரவுடி. ஐயோ 18 பட்டியும் எனக்கு கப்பம் கட்டுது. 18 பட்டி உனக்கு கப்பம் கட்டுதா? நீ என்ன சின்ன கவுண்டரா? மொசத்தலைய மொத்தமா வாங்குறான். ஐயோ பெரிச்சாலி மாதிரி இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் இல்ல, என்ன விட்டுடுங்க. ஏய், பொதுமக்களுக்கு விநியோக முடிய ரேஷன் ரவுடி பசங்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. உதைக்கிறானுங்களே. உதைச்சா திருப்பி உதையா? முடியலீங்களே. ஏய், ரேஷன் கடையில மட்டும் தில்லுமுள்ளு பண்ண தெரியுதுல? இனிமே தில்லுமுள்ளு பண்ண எலும்பு உடைச்சுவேன். போயா. ஐயா வாடா. என்னங்க என்னம்மா அது? உங்க பிள்ளைக்கு ஏதோ காத்து கருப்பு அண்டிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதான் வெக்காளி அம்மா கிட்ட நேர்ந்துகிட்ட மஞ்ச கயிறு போய் கட்டி விடுங்க. நீயே போய் கட்டி விடுமா, கை வேலையா இருக்கேன்ல, தோட்டத்துல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். போ. சரி அத்தை. எவ்வளவு பொறுப்பான பொண்ணா இருக்கு. என்ன உன்னை அப்படியே கழுத்துல வச்சு கொண்டு விடும். எந்திரி. இப்ப நீ எந்திரிக்கல, அம்மா கூப்பிடுத. ஏ நானே கூப்பிடுறேன். அத்தை அத்தை. என்னம்மா? அத்தம் கட்டிக்க மாட்டேங்குது. ராஜா கட்டிக்கப்பா. ஐயோ என்னடா அது வம்பா போச்சு. அம்மா நான் தான் சொல்றேன் கட்டிக்க. நான் சொல்லல, நல்லா கட்டிக்குங்க. என்னம்மா இது? என்ன பிள்ளை இது? சொல்றத கேளுப்பா, நல்லா இறுக்கி கட்டிக்க. அத்தையே சொல்லிட்டாங்க, நல்லா இறுக்கி கட்டிக்குங்க. எந்திரி 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 போ. ஐயோ என்னத்தா இப்ப மொரட்டுத்தனமா புடிச்சு தள்ளி விடுறீங்க? என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆக போறவ. இப்படி கரிசன் இல்லாம நடந்துக்கிறது. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? அதான் இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கியா? ஏய் நல்லா கேட்டுக்க, உன்ன மாதிரி பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன். ஒரு பட்டணத்து பொண்ணை தான் கட்டிக்குவேன். புரிஞ்சதா? என்னது? என்ன விட அவளுக்கு என்ன பெரிய சிங்காரிகளா? என்ன பட்டணத்து பொண்ணுகளை சுண்டுனா ரத்தம்ல வரும்? ஏன் உடம்பெல்லாம் சேரங்க? சி அவங்க கலர் அப்படி. அவங்க போடுற பேண்ட் என்ன, அவங்க போடுற சட்டை என்ன, அவங்க முடி வெட்டிக்கிற ஸ்டைல் என்ன, அடியே உனக்கு அவர்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாதடி. தள்ளி போ.
அட பாவி மனுஷா, அவளுக்கு நாட்டமா போக, மண்ணோட மண்ணா போக. தம்பி தம்பி ஊருக்கு வந்திருக்கிறதாக என் மகன் சொன்னான். அதான் பார்த்துட்டு போலாம்ன்றேன். நான் வந்து 2 நாள் ஆச்சு. அதை தெரிஞ்சுக்கிற நிலையில கூட நீங்க இல்ல. தம்பி, அரச புறத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது என்னமோ வாசம்தான். அப்பா இருக்கு போது பாரு, நான் அந்த வாசப்படியில வந்து நின்னா போதேன் எழுதிக்கிடுப்பாரு. அப்படி ஒரு பாசம் அவரு உள்ள. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுது இல்ல? குடிக்கிறதுக்கு 5 10 வேணும், கொடுத்து அனுப்பு. இந்த ஆளு சாகுராணிக்கு தான். அப்பா போய் ஐயா, உங்க பிள்ளைக்கு புதுசா சேர்க்கலனாலும் இருக்கிறதையாவது காப்பாத்திருக்கலாம்ல. இந்தாங்க. சத்தியமா இன்னைக்கு சொல்ற தம்பி, நாளையில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். சாராயத்துக்கு காசு வேணும்னா கூட யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு கேட்க மாட்டேன். நான் வர்றேன் தம்பி. எங்க அப்பா மாதிரி பெரிய மனசு. வாடா வா. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே, இங்க ஒஞ்சோடி நான் போறேன் தேடி. இந்த ஆளை எப்படி மடக்கிறதுனே தெரியல. எங்கே ஒஞ்சோடி. யாரது? நான் தான். துண்டு எங்க? என்கிட்டதான் இருக்கு. ஏய், துண்ட கொடு. தர. ஆனா என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தர. விளையாடாத. சத்தியம் பண்ணுங்க. இந்த பாரு, எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. முதல்ல சத்தியம் பண்ணுங்க. அப்பா, அப்படியாவது கோபம் வரட்டும். எனக்கு மடுக்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் ரெடி. ஏய் புஷ்பா, ஏய், என்னது? பின்னால இருந்து சத்தம் கேக்குது. பின்னாலதான் நிக்கிறேன். ஏண்டி ஏண்டி இப்படி ஓடியார? பாருங்க அத்தா, 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 என்ன பயமுறுத்துது. என்னடி பண்ணா? அது வந்து வந்து பயமுறுத்துது. ஏப்பா, அவகிட்ட வம்புக்கு போகாதன்னு எத்தனை தடவை சொல்றேன். நான் ஒண்ணும் பண்ணலாமா? ஒண்ணும் பண்ணாமையா புள்ள இப்படி பயந்து போய் ஓடியார? அது ஏதாவது காத்துக்கிறப்ப பாத்துருக்கு, நீ வேற. எல்லாம் வயசு கோளாறு. என்ன பண்ணுவீங்க? வா உள்ள. பெரிய டவுன்காரிங்க. ஏன் என்னால மட்டும் டவுன்காரிங்க மாதிரி மாற முடியாதா என்ன? சுண்டுனா ரத்தம் வருமா? என்ன கூட தான் சுண்டுனா ரத்தம் வரும். இந்த மனுஷன் டவுன்ல வளர்ந்து கெட்டு போயிட்டாரு. வாட் இஸ் திஸ்? ஏதா அப்படி இருக்கு? குடுவாஞ்சேரி ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. வர்ற அறுப்புக்குள்ள சோளக்காட்டு கொள்ளையில கொண்டு போய் பொம்மையா நிறுத்தினா ஒரு காக்கா குருவி வேண்டாது. காட்டுறேன் இத பாத்துக்க இந்த காட்டுல மெட்டுல என்ன சேர்த்துக்க அடியே அத்திக்கனியே இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ரெண்டு பேருமா அந்த பக்கம் போவமா இந்த பூஞ்சிட்டு இடைய தொட்டு புதையல் எடுக்கட்டா காட்டுறேன் இத பாத்துக்க இந்த காட்டுல மெட்டுல என்ன சேர்த்துக்க
மரத்துல சந்துல பொந்துல தென்றலும் சுத்தி வர்ற அத கண்டதும் காதல் வந்தது கண்மணி ஒன்ன தொட அப்பட்டு மெத்த போட்டு வைக்கிறேன் பாட்டு வைக்கிறேன் ஓட்டி வா அக்கத்த விட்ட பாக்கி வச்சத தேக்கி வச்சத பாக்கவா அடி சித்திரமே ரத்தினமே அச்சமும் கிச்சமும் இன்னமும் முன்னாடி காட்டுறேன் இத பாத்துக்க இந்த காட்டுல மெட்டுல என்ன சேர்த்துக்க அடியே அத்திக்கனியே ரெண்டு பேருமா அந்த பக்கம் போவமா இந்த பூஞ்சிட்டு இடைய தொட்டு புதையில் எடுக்கட்டா கட்டுறேன் இத பாத்துக்க இந்த காட்டுல மெட்டுல என்ன சேர்த்துக்க கண்டாங்கி சேலைகள் கொண்டாடும் பெண் வர்க்கம் உண்டிங்கு ஏராளமா கண்ணீரில் நீந்தது தங்க நிற தாமர கையோடு ஏந்தது தன்னுடைய மாமன ஒன்ன நினைச்சே ஒரு மாசமா கண்ணுறக்கம் போச்சம்மா அடி ராசாத்தி நீ என்ன சூடேத்தி அங்கேயும் இங்கேயும் தடவி பொறசி தப்பிச்சிக்க வச்சுட்டேன் கட்டுறேன் இத பாத்துக்க இந்த காட்டுல மெட்டுல என்ன செத்துக்க காட்டுறேன் இத பாத்துக்க இந்த காட்டுல மெட்டுல என்ன செத்துக்க தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களா? தம்பி, இந்த மாதிரி நேரத்துல இத பத்தி பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, உங்க அப்பா எங்க எல்லார்கிட்டயும் இருந்து பணம் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. மொத்தம் 15,000. என்னங்க இது? எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன்னு ஊருக்கே தெரியும். அவர்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் கொடுத்தீங்க? என்ன தம்பி பண்றது, ரொம்ப நெருக்கமா பழகிட்டாரு. இத பாருங்க, என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. உங்க கடன் எல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்க முடியும். யோ, சும்மா நிறுத்தியா? கொடுத்த கடனை கேட்கறதுக்கு என்னமோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டு. இதோ பாருப்பா, நான் ஒண்ணு இவங்கள மாதிரி சும்மா கொடுக்கல. ப்ரோ நோட்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் கடன் கொடுத்துருக்கேன். அசல் 30,000, வட்டி 35,000. முதல்ல பணத்தை எடுத்து வச்சுட்டு மத்த வேலையை பாரு. இங்க பாருங்க, பெத்தவன் கடை செத்தவனோட போச்சு நினைக்கிறவன் நான் இல்ல. அவளுக்கு இந்த தத்துவம் எல்லாம் தேவையில்லை, பணம் தான் தேவை. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்களையா. ஏய், முதல்ல பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பணத்தை தூக்கிடுவா. யோ, எவன்கிட்ட பணத்தை கேட்கிற? வாங்கினவங்கிட்ட போய் கேளு. யோ, என்னைய பேசுறடி? சோத்துல உப்பு போடுத்துங்கிற மாதிரியா பேசுற? இடிச்சு என்ன வை நீர்? அவன் சோறு திங்க வைக்கலங்கிறேன், அப்புறம் உப்பு எங்க இருந்து வரும், சொரணை எங்க இருந்து வரும்? நிறுத்துங்கயா, உங்க பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன். எப்படா கொடுப்பேன்? எப்படி கொடுப்பேன்? இல்லன்னா சொல்லு. பல்ல காட்டி பணத்தை வாங்கினானே உங்க அப்ப, அவனுக்கு நீ பார்க்கலன்னு சொல்லி நாங்க போயிடுறோம். தம்பி, இப்படி அசிங்கப்படுறதை விட பணத்தை கொடுத்துறது மேலப்பா. அவன் எப்படி பெருசு பணத்தை கொடுப்பான்? உங்களுக்கு பணம் தானே வேணும், பொறுங்க. ஏய் வரதா, என்னங்க சத்தம்? என்னையா கலாட்டா? ஐயோ வரதா, ஐயோ வரதா, டேய் கதவை தரப்பா, வரதா, அடே வரதா, கதவை தரப்பா. தம்பி, வரத தூக்கு போட்டுக்கு போறப்பா. வரதா, 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 ஏய் வரதா, வரதா, கொஞ்சம் தள்ளுங்க. ஐயோ வரதா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்னாச்சு? குடியா முழுகி போச்சு?